We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar. பெங்களூரு மற்றும் ஹொசூர் மெட்ரோ ரயில் திட்டம் சாத்தியம் இல்லை என அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயமானவன், இந்த அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. பெங்களூரு ஓசூர் இடையே தென்னிந்தியாவிலே இரு மாநிலங்களை இணைக்கக்கூடிய வகையில முதல் மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்குவதற்கு சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் மற்றும் பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகம் நடவடிக்கையை எடுத்து ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க. பெங்களூரு நம்மை மெட்ரோ மஞ்சள் நிற பாதையில எல்லோ லைனுடைய நீட்சியாக பொம்மச்சந்திராவில் இருந்து ஓசூர் வரைக்கும் இந்த திட்டம் கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. தோராயமா 23 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த பாதை அமைக்க திட்டமிடப்பட்டு கர்நாடகா பகுதியில 11.7 கிலோமீட்டர் தொலைவுக்கும் தமிழகத்துல 8.8 கிலோமீட்டர் தொலைவுக்கும் இது கணிக்கப்பட்டிருந்தது. தமிழக எல்லையில சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகமும் கர்நாடக எல்லையில பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகமும் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பணிகளை தொடங்குவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. இப்படியாக அதற்கான வாய்ப்புகள் தொடர்பாக ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த திட்டத்திற்கான வழித்தடம் மற்றும் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய வரைவு திட்டம் என்பது அண்மையில வெளியிடப்பட்டிருந்தது. பெங்களூரு ஓசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டம் தொழில்நுட்ப காரணமாக சாத்தியமில்லை என பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகம் கர்நாடக அரசிடம் கடந்த 2025 அறிக்கையை வழங்கியிருந்தாங்க. குறிப்பா சென்னை மெட்ரோ ரயில் மற்றும் பெங்களூரு நம்ம மெட்ரோ ரயில் ஆகிய இரண்டு நிறுவனங்களுடைய அந்த சிக்னல் கட்டமைப்புகள், உயரழுத்த மின்வழித்தடம் ஆகியவை வேறுபட்டிருந்ததாகவும் அப்போதே சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதனிடையே அண்மையில நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில பெங்களூரு ஓசூர் இடையே அந்த மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பதற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார். தமிழகம் கர்நாடகா இடையே அந்த மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பது தொடர்பாக கோரிக்கைகள் தொடர்ச்சியாக வலுப்பெற்று வருகிறது. இது தொடர்பாக சட்டப்பேரவையிலும் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த நடைமுறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக சிக்கல்களை சரி செய்வதற்கும் நிதி மற்றும் வருவாய் தொடர்பான பிரச்சனைகள் இரு மெட்ரோ ரயில் நிறுவனத்திலும் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் 2 மாநில எல்லை பகுதியான அத்திப்பள்ளை வரை மட்டுமே தனித்தனியாக மெட்ரோ ரயில் பாதைகள் அமைத்து அங்கு நடைபாதை மூலமாக, அதாவது ஸ்கைவாக் மூலமாக இணைத்து மெட்ரோ ரயில் சேவையை வழங்குவது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பெங்களூரு மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் தரப்புல ஏற்கனவே 2025 இந்த சாத்தியக்கூறு தொடர்பான அறிவிப்புல இந்த திட்டத்திற்கு வாய்ப்பில்லை என தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல தற்போது இந்த திட்டத்தை குறைந்தபட்சம் அந்த ஸ்கைவாக் அமைத்து இரு மாநில எல்லைகளை இணைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியுமா என்பது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் இருக்கின்றன. ஓசூரில் இருந்து பெங்களூருக்கு மெட்ரோ ரயில் சேவை கொண்டு வருவது தொடர்பாக சிஎம்ஆர்எல் தரப்புல, சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தரப்புல ஏற்கனவே இது தொடர்பாக கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரை அது மீது எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பெங்களூரு மெட்ரோ ரயில் நிறுவனம் எந்தவித பதிலையும் அதிகாரப்பூர்வமாக சிஎம்ஆர்எலுக்கு வழங்கவில்லை என்பதை சிஎம்ஆர்எல் தரப்புல தெரிவிச்சுக்கிறாங்க. இந்த நிலையில தான் கர்நாடக அரசை பொறுத்த மட்டில் தற்போதைய நிலையில புறநகர் ரயில் அல்லது RRTS விரைவு ரயில் சேவைகளை செயல்படுத்துவதில் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் இருக்கின்றன. சர்வதேச ஏஜென்சிகள் மூலமாக 60% வரையிலும் மத்திய மாநில அரசுகளுடைய 20% நிதி பங்களிப்போடு தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூரு இடையே 140 கிலோமீட்டர் தொலைவுக்கு RRTS ரீஜினல் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம் ரயில் சேவையை கொண்டு வருவது தொடர்பாக மட்டும் கர்நாடக அரசு தற்போது ஆலோசித்து வருவதாக தகவல்கள் இருக்கிறது. ஏற்கனவே 82 கிலோமீட்டர் தொலைவுக்கு டெல்லி, காசியாபாத், மீரட் இடையே அந்த RRTS ரயில் சேவை நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலையில் பெங்களூரு மைசூரு, பெங்களூரு துமுகுரு, பெங்களூரு ஓசூர் இடையே 3 வழித்தடங்கள்ல அந்த RRTS தொடர்பாக தேசிய தலைநகர் பிராந்திய போக்குவரத்து கழகம் NCRTC ஆலோசனையில இருந்து வருவதாகவும் கர்நாடக அரசு அதற்கான முன்னெடுப்பை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் இருக்கிறது. தினசரி கிருஷ்ணகிரி, ஓசூரில் இருந்து பெங்களூருக்கு பணி வாய்ப்பிற்காக இரு மார்க்கத்திலும் லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கக்கூடிய நிலையில் இரு மாநிலங்களுக்கும் இடையே இந்த மெட்ரோ ரயில் இயக்குவதா அல்லது RRTS வழித்தடம் அமைத்து RRTS ரயில் சேவையை கொண்டு வருவதா என்பது தொடர்பான இறுதி முடிவை கர்நாடக அரசு எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar.